ஹீரோட எக்ஸ் லவர் ஹீரோட கார்ல டெய்லி எதனா ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுறா. அதனால ரொம்பவும் கடுப்பா வரான். அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் கூட ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிச்சிடறான். ஸோ என் ஒய்ஃப் கிட்ட இந்த ஃபிளாட்டை காலி பண்ணலாமான்னு கேட்கறான். ஆனா இவங்க என்னோட ஆஃபீஸும் பொண்ணோட ஸ்கூலும் பக்கத்தில் தான் இருக்கு, இதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், அதை பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இவனும் போய் ஃபோன் பேசிட்டு திறந்து விட்டு உள்ள வந்துடா. பார்த்தா அந்த பொண்ணு கேக்கோட வந்து என்னோட பர்த்டேன்னு சொல்றா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணை திட்டி வெளியே போக சொல்றான். அப்பன்னு பார்த்து ஒய்ஃபும் பொண்ணு வந்துடுறாங்க. அதனால இந்த பொண்ணை பால்கனில ஒளிய வச்சிடறான். தென் ஹீரோட பொண்ணு அந்த கேக் பாக்ஸை பார்த்துட்டு ஓப்பன் பண்ண போறா. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேர் இருக்கு சொல்லிட்டு பயப்படுறா. ஆனா அந்த கேக் பிளைனா தான் இருக்கு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்துகிட்டே ஹீரோ ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்ததை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. தென் அவங்க தூங்குனதுமே ஹீரோ அந்த பொண்ணை வெளியே போய் விட்டுட்டு வந்துடுறான். தென் அடுத்த நாள் ஒய்ஃப் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. ஆனா இவன் கவனிக்கவே மாட்டான். அதனால கோவத்துல அந்த பிரெக்னன்சி கிட்ட தூக்கி போட்டு போறாங்க. அப்பதான் இவங்க பாக்குறான். பார்த்தா அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ ஒய்ஃப் கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இவன் பண்ண தப்பா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. தென் அடுத்த நாள் இருந்து அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டே ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். ஆனா இவன் வர முடியாது சொல்றான். நீ வரலனா டெரஸ் வந்து குதிச்சு சொல்லிட்டு மிரட்டி அங்க வர வச்சிடறான். சோ இவன் அந்த பொண்ணை மீட் பண்ணி திட்டிட்டு வந்துடுறான். ஆனா இவங்க ஒய்ஃப் அதெல்லாம் கவனிச்சிடறாங்க. அடுத்த நாள் ஹீரோட மொபைல் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்ட்லாம் மாத்தி வச்சிருக்கான்.